திரள்நிதி இந்த திருட்டு கும்பலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச வந்துக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் மக்களே. திரள்நிதி திருட்டு கும்பல் உண்மையாகவே இவங்க அதை தான் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திமுகவிடம் பெருந்தொகையை வாங்கி கொண்டு தொடர் விஜய்க்கு எதிரான அவதூறுகளை பரப்புகின்ற சாட்டை தான். உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ நிறைய பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்ததாங்குது. இதை பற்றி இவன் எதனா வீடியோ போட்டு படம் பார்த்தா கிடையாது. இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விஜயின் காலை நக்கி பொழைப்பதே ஒரு வேலையை வச்சுருக்கிறான். உண்மையாகவே சொல்கிறேன். பணம் வாங்குவது திமுகவிடம். அதாவது பணம் வாங்கிட்டு யார் காலை நக்கிறான்னு பார்த்தீங்கன்னா விஜயோட காலை நக்கி பொழைக்கிறான். உண்மையாகவே சொல்கிறேன். இந்த ஆமக்கரி பாய்ஸோட வேலையே இதே தான். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாம் எதுவுமே கிடையாது. தூக்கியெல்லாம் குப்பையில் போட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. நான் தமிழும் கிடையாது. பூரா அயோக்கி பசங்க, திருட்டு பசங்க. உண்மையாகவே இதுதான் நடக்குது. உண்மை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு யாருக்கு திமுக எதிர்க்கணும் அவனை பற்றி விமர்சித்து பேசுவது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடப்பாடியை பற்றி பேசினுப்பான், திடீர்னு அண்ணாமலையை பற்றி பேசுவானுங்க. ஆளுங்கட்சியில் ஏற்படக்கூடிய தவறுகளை ஒரு நாளும் சுட்டி கேட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா மாம்பல் எங்கே வருதோ அங்கே தான். இவங்க மக்கள்கிட்ட திறநிதி வாங்கிறத விட்டுட்டு அரசியல் வாங்கிட்டையும் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுதான் இந்த தொடர் ஆமக்கரி பாய்ஸோட வேலை நடந்துனுக்குது. ஆமக்கரி பாய் சாதாரணமாக நினச்சி அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா குண்டு போட்டெல்லாம் சாகிறாங்க. ஏன் உலகமே அழிஞ்சால் கூட இந்த ஆமக்கரி பாய்ஸ் இருக்கான் பார்த்தியா, ஜெயிக்கவே முடியாது. வாய்ப்பில்லை ராஜா.